Hey guys, this is MA Cubing. நம்ம கிட்ட இப்போ பாத்தீங்கன்னா QiYi MS 2x2 budget magnetic cube இருக்கு. ஆல்ரெடி நம்ம 3x3 QiYi MS unboxing பண்ணிருப்போம். and இப்போ நம்ம கையில 2x2 இருக்கு. and இதோடைய ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போறோம். and அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, 3x3 க்கும் 2x2 க்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா 3x3 விட பாக்ஸ் சின்னதாக இருக்குது. 3x3 பாக்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாக்ஸோட சைஸ் வந்து உண்மையிலேயே 3x3 விட சின்னதாக தான் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவருடைய அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கவரை பிடிச்சிருவோம். ஓகே, அண்ட் தென் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கார்ட்போர்டில் ஒரு பாக்ஸ். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2x2 சால்விங் கைடு இருக்குது. அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் இல்லை. இதை மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போது வீடியோட ஹீரோக்கு போவோம். உண்மையிலே ரொம்ப சின்னதாகவும் கை கடக்கமாகவும் இருக்குது. ஆல்ரெடி என்கிட்ட டயன் 10 அங்கே இருக்குது. அதோட சைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஒரே சைஸ் மாதிரி தான் தெரியுது. கியூபோட டிசைன் அண்ட் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபினிஷிங் எல்லாமே ஒரு செமி கிளாஸி மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ண உங்களுக்கு என்னென்னா அது கிளாஸி ஃபினிஷாக மாறிடும். ஆல்ரெடி QiYi MS 3x3 வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது பளபளன்னு இருக்குது. மேலே இருக்கிற லைட்டை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பளபளன்னு ஆயிருக்கு. ஸோ வந்து அதோடைய டெக்ஸ்டர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. பட் டேர்னிங்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் 2x2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் 3x3 QiYi MSல பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் எல்லாமே என்னென்னா அந்த கலர்ஸுடைய பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இன்டர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. ஓகே, மேக்னெட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி மேக்னெட்ஸ் வந்து 2 மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கார்னர்லேயும், விச் இஸ் ரியலி சூப்பர். ஏன்னா மேக்னெட்ஸ் அதிகமாக இருக்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதை டேர்ன் பண்ணும்போது என்னென்னா எனக்கு அந்த பம்ப் ஃபீல் ஆகுது. அந்த மேக்னெட் ஸ்ட்ரென்த்து அதிகமாகவே இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அதே சமயத்தில் ஃபாஸ்ட் டேர்னிங் பண்ணும்போதும் எனக்கு என்னென்னா மேக்னெட் ஸ்ட்ரென்த் வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த கியூபோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 தான் Cubeleloல. அண்ட் இந்த கியூப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கியூப்ஸ்க்கு காம்படிஷனாக இருக்குது. எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த கியூபை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி பேர் QiYiயோட இன்னொரு ஃப்ளாக்ஷிப் பார்த்தீங்கன்னா வால்க் 2M. வால்க் 2M கம்பேர் பண்ணும்போது வால்க் 2M கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பட் அதோட டேர்னிங்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கோட டிசைனும் சரி, அந்த டேர்ன் பண்ணுற ஃபீலும் என்னென்னா வால்க் 2M மாதிரியே தான் இருக்குது. பட் என்னன்னா வெயிட் மட்டும் ரெடியூஸ் ஆகிருக்கு. வால்க் 2M உடைய லைட் வெர்ஷன் தான் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேபி என்ன சொல்ல நிறைய பேருக்கு வால்க் 2M தூக்கி போட்டு இதையே மெயினாக எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டில் அதோடைய காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு யூஷின் லிட்டில் மேஜிக் இருக்குது, இன்னொரு சைடு மெய்லாங் இருக்குது. மெய்லாங் 2x2 அண்ட் யூஷின் லிட்டில் மேஜிக் 2x2 விட இது வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். பிகாஸ் யூஷின் லிட்டில் மேஜிக்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீப் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும். அண்ட் மெய்லாங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு அந்த சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல மெட்டீரியலில் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் என் டயன் 10 2x2 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் கியூப்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் அண்ட் இதுலேயும் இன்டர்னல்ஸ் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இன்டர்னல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் வந்து கொஞ்சம் தின்னான ப்ரைமரி இன்டர்னல்ஸாக இருக்கும் போல், இதில் வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்கு. எனக்கு ஸ்டார்டிங்கில் டயன் 10 யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு லைக் பண்ண மாதிரி இல்லை. பிகாஸ் எனக்கு என்னென்னா
அந்த ப்ரைமரி இன்டர்னல்ஸ் வந்து ரொம்ப திக்காக குத்துருந்தாங்க அண்ட் சம் க்ரூவ்ஸ் எல்லாம் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அது என்னென்னா ஒரு சைலண்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் அப்படி இல்லை, ப்ரைமரி இன்டர்னல்ஸ் அப்படியே ஒயிட்டாக மட்டும்தான் இருக்குது, எந்த டிசைன்ஸும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சவுண்ட்ஸ் வந்தாலும் அது பரவாயில்ல, ஏன்னா 2x2 வந்து எப்படினாலும் மேக்ஸிமம் என்ன சொல்ல 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே எல்லோரும் முடிச்சிருவாங்க. அப்படின்றப்போ அந்த சவுண்ட் வந்து அந்தளவுக்கு பெரிய மேட்டர்ஸாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன் நான். அண்ட் இந்த க்யூபை யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாராவது புதுசாக 2x2 கற்றுக்க போகிறீங்களா, QiYi MS 2x2 வாங்குங்க. யாராவது இப்போ தான் ஒர்டேகா கற்றுக்க போகிறேன், இல்லைனா ஒர்டேகா கற்றுக்கிட்டு CLL போகிறேன், எனக்கு புது க்யூப் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்களா, QiYi MS 2x2 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாராவது எனக்கு EG1 EG2 எல்லாமே தெரியும், 2x2ல வேறு லெவல் கலக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, QiYi MS 2x2 எடுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா ஒரு மினி பேக், யாருக்கு வேணாலும் கம்ஃபர்டபுளாக ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த க்யூப். அண்ட் இந்த க்யூபுடைய பர்ச்சேஸ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த க்யூபை பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் டெஃபினெட்லி திஸ் இஸ் அன் ஆசம் க்யூப், தாராளமாக வாங்கலாம், worth the buy ன்னு சொல்லலாம். அண்ட் that's it in this video. Thank you for watching and bye. I choke you down just like a